வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லா பொருட்களிலும் கலப்படம் ஆகிவிட்ட இன்றைய காலகட்டத்தில் பிரசாதத்துல கூட கலப்படமா? ஆமாங்க. திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு கலந்திருக்கிறதா ஆய்வு அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அத பத்தி தான் இன்னைக்கு நான் பேசப் போறேன். உலக அளவுல திருப்பதி லட்டு புகழ் பெற்றது. எல்லோருக்குமே திருப்பதி லட்டுனா ரொம்ப பிடிக்கும். இந்த லட்டுல தான் கலப்படம் இருப்பதாகவும், மாட்டோட கொழுப்பு பயன்படுத்தி இருப்பதாக சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. கடந்த முறை ஜெகன் மோகன் ரெட்டி முதல்வரா இருந்தாரு. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல்ல சந்திரபாபு நாயுடு அவர்கள் வெற்றி பெற்று முதல்வர் ஆகிறாரு. இவர் முதல்வர் பதவி ஏற்ற பிறகு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தோட நிர்வாக இயக்குனரா IAS அதிகாரி ஒருவரை நியமிக்கிறாரு. அந்த IAS அதிகாரி பொறுப்பேற்ற பிறகு அவர் பல இடங்களில ஆய்வுகள் நடத்துறாரு. லட்டோட தரம் நல்லா இருக்கான்னு ஆய்வு செய்றாரு. அப்பொழுதுதான் அவருக்கு சந்தேகம் வந்து லட்டு தயாரிக்கும் நெய்யை பரிசோதனைக்கு அனுப்புறாரு. அந்த நெய்யில